எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த பஜ்ஜி மிளகா இருக்கு இல்லையா, அது வச்சு நான் ஒரு 2-3 ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். யூஸ்வலாக வந்து இந்த பஜ்ஜி மிளகாவை நம்ம நிறைய பஜ்ஜி பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த பஜ்ஜி மிளகா வச்சு நம்ம ஒரு பொரியல் கூட செய்யலாம். இது ஒரு நல்ல சப்ஜி ரெசிபி. ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காரமான பஜ்ஜி மிளகா சப்ஜி செய்ய ஒரு அகலமான பேன் எடுத்து 3 டீஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றுங்க. அதாவது மஸ்டர்ட் ஆயில் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேருங்க. அடுத்து ரஃப்பாக கட் பண்ண பஜ்ஜி மிளகாயை சேர்த்து வதக்குங்க. தேவையான உப்பு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கடைசியா 1 கப் கடலை மாவு தூவி மிக்ஸ் பண்ணுங்க. லேசா தண்ணி தெளிச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் ஸ்டோவை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக விடுங்க. ஈஸியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டேஸ்டியான பஜ்ஜி மிளகா சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதை சூடான சாதம் மற்றும் ரோட்டி கூட சர்வ் பண்ணுங்க. ஸோ பஜ்ஜி மிளகா வச்சு ஒரு சிம்பிளான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது ஆக்சுவலி ஒரு நார்த் இந்தியன் டிஷ். இது பேர் வந்து ஹரி மிர்ச்சி சப்ஜி. ஸோ இது யூஸ்வலாக சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.